கிரானிக் நீ பெயினோட வாழ்வாங்க, பட் சர்ஜரின்னா பயப்படுவாங்க டாக்டர். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேர் என்னோட கேட்குற கேள்வி என்னென்னா, பர்டிகுலர்லி இப்போ ஒரு பேஷண்ட்டோட பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார் இது மாதிரி ரொம்ப நாளாக நீ பெயினோட அம்மா இருக்காங்க அல்ல அப்பா இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எதுக்கும் சர்ஜரினா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் இப்படி தான் கொண்டு போகணுமா மெடிசன்ஸு ஃபிசியோதெரப்பியும், பட் ஆனால் அதெல்லாம் சரியாக கேட்க மாட்டேங்குது. இன்னும் அவங்க அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியாக நடக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்ன பண்ண முடியுமா ஏதாவது சர்ஜரி அப்படிங்கிறது காமனான ஒரு கேள்வி. சர்ஜரி பற்றி பயப்படவே தேவையில்லைங்கிறது தான் என்னோட ஒரே பதில். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நம்ம பண்ணுற பிரத்யேகமான ஒரு டெக்னிக் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டே நடக்க வைக்க முடியும். அதுக்கு அடுத்த நாளே அவங்க வந்து வாக்கர் இல்லாமல் ஸ்ட்ரிக் இல்லாமல் இண்டிபெண்டாக நடக்க வைக்க முடியும். ப்ளஸ் அவங்க 2வது 3வது நாள் படி கூட ஏறி இறங்க முடியும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ரிக்கவரி, பெயின்லெஸ் ரிக்கவரி இருக்கும்போது அந்த சர்ஜரி பற்றி அவங்க பயப்பட தேவையில்லை.